வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எக்ஸாம் வந்து ரொம்ப நெருக்கத்துல வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கணம் பிரித்து எழுதுக. ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா 10ஆம் வகுப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதை நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்த்துருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நிறைய படிக்கக்கூடிய மக்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க நம்ம வீடியோ. ஏன் ஷேர் பண்ணணும்? அவங்களும் படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம எல்லாரும் இருந்தோம்னா சூப்பரா இருக்கும். அதனால ஷேர் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கண்டு கூட்டல் எடுக்க கூட்டல் பட்டுள்ளன. எந்தமிழ்னா எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா. அந்த கண்டெடுக்கப்பட்டுள்ளன அதை வந்து இந்த மாதிரியும் பிரிச்சு கொடுக்கறாங்க. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன இப்படியும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதனால ரெண்டு முறையா இருக்குது, பார்த்துக்குங்க. அருந்துணை அருமை கூட்டல் துணை. அருந்துணை அருமை கூட்டல் துணை. ஆரத்தி ஆள் கூட்டல் அத்தி. ஆரத்தி ஆள் கூட்டல் அத்தி. மற்றொன்று மற்று கூட்டல் ஒன்று. இதுல வந்து அந்த ரா வந்து உங்களுக்கு வந்து ரெட்டிக்குது பாருங்க. அதை வந்து கவனமா பார்த்துக்குங்க. சில நம்மளுடைய விகார புணர்ச்சியில வந்து நிறைய இருக்கும். எழுத்து தோன்றும், மறையும், ஓரெழுத்து வேறெழுத்தா மாறும். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதனால அந்த பிரித்து எழுதுக பகுதியும் சேர்த்து எழுதுக பகுதியும் நீங்க வந்து கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. அது எந்த புணர்ச்சியில வருது அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு தெரியலனா கூட நீங்க வந்து இந்த வகையில வந்து கேட்கறது மூலமா கண்டிப்பா வந்து நீங்க நல்லா பிரிச்சு எப்படி எழுதலாம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. இதுக்கு விரிவாக்கம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பகுதியில சொல்லுங்க. நுழைவு தேர்வு நுழைவு கூட்டல் தேர்வு. இதுல பாருங்க, இங்க வந்து இத்து தோன்றுது. அதனால வந்துட்டு இது தோன்றல்ல வரும். அதாவது விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி அப்படின்னு ரெண்டு வகையான புணர்ச்சி நம்ம பார்க்கிறோம். இயல்பு புணர்ச்சினா இயல்பா எந்த மாற்றமும் இல்லாம நிலைமொழி வருமொழி எல்லாம் ஒன்னா ஜாயின் பண்ணிடும். அந்த விகார புணர்ச்சியில ஒரு எழுத்து தோன்றும், ஒரு எழுத்து மறையும், ஒரு எழுத்தா மாறும். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்கும். அது ஒன்னொன்னுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்கும், எப்படியெல்லாம் அதை வந்து நம்ம தெளிவா பார்த்து பிரிச்சு எழுதணும் அப்படின்னு பார்த்துங்க. இன்னும் ரொம்ப கடினமான பிரித்து எழுதுக பகுதி சேர்த்து எழுதுக பகுதியெல்லாம் கூட தேர்வுகளில் கொடுத்து இதை பிரிச்சு எழுதுங்க அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அதனால எளிமையா இருக்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே கடினமா இருக்கிறதையும் நம்ம வந்து ஈஸியா பண்ணிடலாம். கல்லூரி கல்லூரி சாலை. கல்லூரி பிளஸ் சாலை. இங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு எழுத்து வேற எழுத்தா மாறுது. பல் கூட்டல் பசை. அது வந்து சேரும்போது எப்படி ஆகுது? பற்பசை அப்படின்னு மாறுது. ஒருவேளை அவங்க வந்து பற்பசை அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க பர் கூட்டல் பசைன்னு எழுதவே கூடாது. அதை வந்து பல் கூட்டல் பசை அப்படிதான் எழுதணும். இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு விகார புணர்ச்சியில நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். 6ஆம் வகுப்பு முதல் நீங்க வந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இந்த பகுதியை வந்து கவனமா படிக்கணும். சேவடி சே கூட்டல் அடி அப்படின்னு பிரியும். இந்த சே வந்து சே போட்டு அதுக்கப்புறமா யா மேல புள்ளி சேயடி
அப்படி மாறும். அது சேரும்போது எப்படி மாறும்னா சேவடின்னு மாறும், சேயடி அப்படின்னு மாறும். இது ஆல்ரெடி வந்து நம்ம 9ஆம் வகுப்புலையும் பார்த்துருக்குறோம். இருந்தாலும் இன்னொரு வாட்டி உங்களுக்காக சொல்றேன். இதை கவனமா வந்து நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு குழப்பக்கூடிய வகையில நிறைய பிரித்தெழுதுக பகுதி கொடுக்குறாங்க. ஏன்னா இலக்கணம் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து இந்த மாதிரி குழப்பக்கூடிய கேள்விகள் நிறைய வருது. கற்சிலை இதையும் பாருங்க. நம்ம பிரிக்கையில வந்து எப்படி பிரிக்கணும்? கல் கூட்டல் சிலை அப்படின்னு தான் பிரிக்கணும். கற்குட்டல் சிலை அப்படின்னு நம்ம பிரிக்க கூடாது. இங்க வந்து இல்லு வந்து என்னவா மாறுது? இர்ரா மாறுது. கற்சிலை அப்படின்னு கொடுக்கும்போது இரு வந்து இல்லாவும், அதாவது நீங்க பிரிச்சு எழுதும் போது வந்து இரு வந்து இல்லா மாறும். சேர்த்து எழுதும் போது இல் வந்து இர்ரா மாறும். அத வந்து நீங்க வந்து கவனமா இருக்கணும். எதை எப்படி வந்து பிரிச்சா எப்படி வரும்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. தமிழ்த்தாய் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் கூட்டல் தாய், அவ்வளவுதான். இதுல வறுமொழியில இருக்கிற அந்த தா அதோட ஒற்று என்ன பண்ணும்? சேர்த்து எழுதும் போது ஒற்று வந்து மிகும் முன்னாடி. இது வந்து அந்த கசதப மிகும் அந்த இதெல்லாம் படிச்சிருப்போம் பாத்தீங்களா? அந்த வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் அந்த பகுதியில இது வரும். அதனால இத வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. நில ஒளி இது வந்து ஒரு இயல்பு புணர்ச்சின்னு சொல்லலாம். நிலவு கூட்டல் ஒளி. ஓகேங்களா? இயல்பா அப்படியே அந்த இது மாறிட்டு நில ஒளி அப்படின்னு வந்துடும். ஓகே மக்களே, இந்த 10ஆம் வகுப்பு பகுதியில இவ்வளவு பிரித்து எழுதுக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து பிரித்து எழுதுக வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரையிலான பிரித்து எழுதுக பகுதி நம்ம வந்து பார்த்துருக்கோம். எல்லா வீடியோவுமே வந்து நீங்க கொஞ்சம் கவனமா ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மனசுல பதிஞ்சிரும். அப்பதான் உங்களுக்கு வந்து எழுதும்போது எப்படி பிரிச்சு சொல்லணும் அப்படிங்கிற புரிதல் வரும். உங்களுக்கு எழுதும் போதும் கூட எந்த எழுத்து எப்படி பிரியுது அப்படிங்கிறது நீங்க ஏதாவது எழுதி பார்க்கணும் அப்படின்னா கூட எழுதி பார்க்கலாம். மீண்டும் ஒரு புத்தம் புதிய வீடியோவில் நம்ம சந்திப்போம். நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து தொடர்ந்து நம்மளை சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய படிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எங்க போய் படிக்கணும், எப்படி படிக்கணும், எளிமையா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விவரம் தெரியறதே இல்லை. தயவு செஞ்சு நம்ம வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஷேர் பண்றது மூலமா உங்களுக்கு பெரிய லாபம் இல்லாட்டியும் அது கிடைக்கப்பெறவங்களுக்கு மிகப்பெரிய லாபமா இருக்கும். அவங்க காதால கேட்கறது மூலமாவே வந்து நிறைய ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டு வரோம். அதனால தயவு செஞ்சு நிறைய பேருக்கு படிக்கக்கூடிய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கள் பற்றிய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. உங்களுடைய இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்கு, என்ன அப்படிங்கறத அந்த லைக்ல சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன். அடுத்த ஒரு புத்தம் புதிய வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.